2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவில் கூட்டணி குழப்பங்கள், உள்கட்சி மோதல்கள், வெளியக அரசியல் கணக்குகள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் அதிமுக கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் பாஜக நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளது. ஆனால் இந்த முயற்சிகளுக்குள் ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற பெயர் மீண்டும் அரசியல் சூழலை திசை மாற்றும் ஒரு முக்கிய காரணியாக மாறியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் நிலவரம் முற்றிலும் மாற்றமடைந்து வருகிறது. அதிமுக கூட்டணியை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பாஜக தலைமை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களின் வாக்கு வங்கியை பாதுகாப்பதோடு எதிரணியின் பலவீனங்களை பயன்படுத்தும் அரசியல் கணக்குகளில் இறங்கியுள்ளது. தற்போது தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக கூட்டணி அமைப்பதில் கடுமையாக தடுமாறி வருகிறது. ஒருமித்த கருத்து கொண்ட கட்சிகள் கூட்டணியில் இணையலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தாலும் இதுவரை எந்த முக்கியமான கட்சியும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இணைந்ததாக அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் பாஜக நேரடியாக அதிமுக கூட்டணி விவகாரத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் நேற்று சென்னை வந்திருந்தார். அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் 2026 தேர்தல் வியூகம், கூட்டணி அமைப்பு, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் விரிவாக பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் பாஜக தரப்பில் சுமார் 50 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் அதிமுக தரப்பில் அதிகபட்சமாக 23 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தொகுதி பங்கீட்டிலேயே இருதரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பது வெளிப்படையாகியுள்ளது. இதற்கிடையே நடிகர் விஜயின் அரசியல் நகர்வு குறித்தும் இந்த ஆலோசனையில் பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் ஸ்பாயிலர் ஆக செயல்படக்கூடும் என்றும் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளை பிரிக்கக்கூடும் என்றும் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியிடம் எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அரசியல் சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சி எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த தகவல்களுக்கு முற்றிலும் எதிர்மறையான பதிலை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உடனடியாக வெளியிட்டது. நேற்று இரவு ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தொண்டர் உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் இணையும் எந்த திட்டமும் இல்லை என்று அவர் தெளிவாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் கடந்த 11 தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துள்ளதாகவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையே முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு காலத்தில் தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருந்த அதிமுக இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான பொறுப்பு இபிஎஸ் மீதுதான் என்றும் அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவுடன் மீண்டும் இணைவது குறித்து பேசவே இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சிகளை கைவிடவில்லை. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணியில் இணைக்க முயற்சி செய்தாலும் அது வெற்றி பெறவில்லை. தற்போது பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை அணுகி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு வருகிறார். மேலும் செங்கோட்டையின் தலைமையில் தாவேக சார்ந்த அணியை கூட்டணிக்குள் கொண்டுவரும் முயற்சிகளும் நடந்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வெளியிடும் தகவல்கள் அதிமுக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகள் அதிமுகவில் இருந்து இருமுறை முதல்வராக இருந்த தன்னை கட்சியில் மதிக்காமல் ஓரம் கட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதே ஓபிஎஸ்ஸின் தற்போதைய நிலைப்பாடு என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தங்களுக்கு நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்காவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வரக்கூடாது என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் முக்கிய இலக்கு என்றும் சொல்லப்படுகிறது.
தனிப்பட்ட செல்வாக்கும் சமூக அடிப்படையிலான செல்வாக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இன்னும் இருப்பதால் அதை எடப்பாடிக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பேசப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது அல்லது சூழ்நிலை தேவைப்பட்டால் திமுகவுடன் கூட அரசியல் புரிதலுக்கு செல்ல ஓ பன்னீர்செல்வம் தயங்க மாட்டார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது நடந்தால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகள் மேலும் பாதிக்கப்படும் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது. இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஓ பன்னீர்செல்வத்தின் அடுத்த நகர்வு என்ன? பாஜக முயற்சிகள் அதிமுக கூட்டணியை உண்மையிலேயே பலப்படுத்துமா? விஜய் அரசியல் ஸ்பாயிலராக மாறுவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஓபிஎஸ்ஸின் அரசியல் திட்டம் தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை உருவாக்குமா என்ற கேள்விகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.